ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நாங்கள் இந்தியா வந்ததுக்கப்புறம் இதுதாங்க எங்களோட ஃபஸ்ட் அவுட்டிங். சித்திக்கு ஒரு ஆப்ரேஷன்னு சொல்லியிருந்தேன். அதனால் போய் சித்தி வீட்டுக்கு வந்துட்டாங்க. சித்தி வீட்டில் போய் பார்த்துட்டு அப்படியே அம்மாவையும் கையோட கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அப்பா, நான், ரேக்குட்டி, லக்குக்குட்டி எல்லாம் கிளம்பிட்டோம். கார் தான் கூப்பிட்டுருந்தோம். அப்புறம் போகிற வழியில் நான் கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்தேன். ஏன்னா நான் இப்போ வரைக்கும் வெளியே போகலைங்க. ஒரு 1 இயர் கழித்து நான் இப்போ தான் எங்கள் ஊருக்குள்ளேயே நான் இப்போ தாங்க போகிறேன். ஏன்னா வெளியே கூப்பிட்டு போனால் குட்டீஸை கண்டிப்பாக சமாளிக்க முடியலைங்க. இப்போ நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், ஃபாரினில் இருக்கிறீங்க இருந்துட்டு இல்லை வெளியூரில் இருந்துட்டு வந்து நீங்கள் உங்கள் ஊரில் வந்து குட்டீஸ் எப்படி அதுக்கு அடாப்ட் ஆகுறாங்க, எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதாங்க இந்த இடம் தாங்க அட்டப்பாடி வியூ பாயிண்ட்டு. கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன். இங்கே நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தாங்க. இப்போ கம்மியான செலவில் சுற்றி பார்க்குறக்கு ஒரு அழகான இடம் அப்படின்னா கண்டிப்பாக அட்டப்பாடி சொல்லலாங்க. இங்கே நிறையா சைலண்ட் வேலி டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குதுங்க. பவானி ஆறு, சிறுவாணி ஆறு, நிறைய ரெசார்ட்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. நிறையா பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். அப்புறம் போயிட்டு அப்படியே நான் போயிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஸ்டாப் பண்ணோம். லக்ஷன் பார்த்தோன்னே ஸ்ட்ராபெரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸ்ட்ராபெரி அந்தளவுக்கு சரியாக இல்லைங்க. அவன் வந்து அங்கே வாங்குற தாய்லாண்டில் வாங்குற ஞாபகத்தில் போய் பார்த்தோன்னே எடுத்துட்டான். அப்புறம் இங்கே வந்து இது இயற்கை விவசாய முறை அப்படின்னு அந்த ஆர்கானிக் பொருளெல்லாம் விற்கிற மாதிரி ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போது நான் 1 இயர் கழிச்சு இந்தியா வந்ததுக்கப்புறம் பார்க்குறேங்க, நிறைய ஊரே மாறிடுச்சு. நிறைய கடைங்க எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. சித்தி வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகும்போது 6:30 கிட்ட ஆயிடுச்சு. போய் சித்தியை பார்த்துட்டு சித்தி வந்து ஓரளவுக்கு ஓகே, கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கிறாங்க. அப்புறம் நான் சித்தியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு 8 o'clock கிட்ட நாங்கள் கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி